ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். என்னென்ன மொபைல் விற்றுருக்கோம், என்னென்ன மொபைல் இருக்குன்றத உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விற்றுருக்கோன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லிட்டு கிளம்புறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்தே கிளம்புவோம். விவோ V27 ப்ரோ வெறும் டப்பா தான், பாக்ஸ் தான், மொபைல் கிடையாது என்கிட்ட. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 ப்ரோ. இது ஐஃபோன் 13 ப்ரோ 256 GB 93% பேட்டரி ஹெல்த்து. அனுப்பி விட்ரு. கேட்டாரு கேட்கல, அனுப்பி விட்ரு, பார்த்துக்கலாம். ஐஃபோன் 13 ப்ரோ 256 GB 93%, 58,000 ரூபா. இந்த இருக்கு பாருங்க மொபைல். ஸோ வந்து மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக அத்தியாக இருக்குது, புதுசாக இருக்குது. சரியா? அதனால தான் இதோட ரேட் வந்து இந்த ரேட்டு. ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் கிடையாது, 13 ப்ரோ 256 GB 93% பேட்டரி ஹெல்த்து, 58,000 ரூபாய்க்கு நாங்கள் தரோம். சரியா? மொபைல் வந்து ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி, ஸோ எல்லாமே ஜென்யூனாக இருக்குது. ஸோ எதுவுமே ஒரு சர்வீஸோ எதுவுமே போல ஒரு தெளிவான ஒரு நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு மொபைல் தான் இது. சரியா? இதை இப்படி ஓரமாக வச்சிடுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் முடிச்சிடறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 ப்ரோ மேக்ஸ், ஐஃபோனில் 12 ப்ரோ மேக்ஸு. இது வந்து 128 GB. இதில் வந்து 256 GB வரும். நான் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸு 128 GB, பேட்ரி ஹெல்த் 88% இருக்குது. மொபைலோட தரம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தெளிவாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே தான் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதில் வந்து ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி, அதெல்லாம் எல்லாமே க்ளீனாக பக்காவாக இருக்குது. அவன் நாளைக்கு வந்து பேலன்ஸ் தரேன் இருக்கான்ப்பா. கொஞ்சம் எரிப்பா, வீடியோ போடும்போது பேசினேன்னா நானே கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். பேட்ரி ஹெல்த்து 88%, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி, ஸோ எல்லாமே பக்கா பர்ஃபெக்டாக இருக்குது. 128 GB தெளிவாக இருக்குது. இந்த 38,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் வாங்குறதுக்கு ஒரு உண்மையிலே நல்ல ரேட்டு தான் என்ன தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா 12 ப்ரோ மேக்ஸு, 13 ப்ரோ மேக்ஸு, 14 ப்ரோ மேக்ஸு, ஸோ எல்லாமே வந்து ஒன்றும் பெருசாக வந்து அவங்க வந்து ஐஃபோனில் கொண்டு வரல. எல்லாமே அப்டேட்டில் வந்துடுது. இப்போ நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் தான். எப்போ அப்டேட் குறையும் போது அதோட ஒர்த்து குறையும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 15 ப்ரோ மேக்ஸில் உள்ள அப்டேட் தான் இதுவும். ஸோ இதோட விலை 38,500 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 15 ப்ரோ மேக்ஸை யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே தான், எல்லாமே கெப்பாசிட்டி எல்லாமே ஒன்று தான், கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். ஸோ அது நமக்கு அவ்வளோவா ஐடியா இல்லை. இருந்தாலும் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 38,500 நியாயமான ப்ரைஸாக தருது. நீங்கள் யோசிச்சு என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த 13 ப்ரோவும் வேணுன்னா பாருங்கள், 58,000. மூடிட்டா உள்ள இருக்குது, வர மாட்டேங்குது, மேலே வச்சுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A53 5G மொபைலு 15,500 போட்டிருக்கான். நம்ம அதை வந்து யாரையும் தப்பு சொல்ல முடியாது, வியாபாரிங்க கொடுக்குறது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைல் நல்லா தான் இருக்குது, பெரிய மாடல் தான். எவ்வளோ பாருங்க 50 இந்த மாடலு A53 புதுசு. ஆன்லைனில் போட்டு பாரு சும்மா ஒரு ஐடியாவுக்கு. டிஸ்பிளேலாம் பக்கா ஒரிஜினலு, எதுவுமே சர்வீஸ் போல். ஸோ பேக் டோர் வந்து எப்போவுமே இது வந்து நான் கேட்டேன் அவர்கிட்ட, பேக் டோர் லைட்டாக ஓப்பன் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு. அது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு மொபைல் லாங் டைம் யூசேஜ் ஆகும்போது அது வந்து ஒரு 1 இயர் கடந்துட்டாலே வந்து ஓப்பன் வந்து A53 ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும். அது ஒரு இஷ்யூ கிடையாது அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொல்கிறாப்புல. சரியா? அதனால வந்து மொபைல் வந்து சர்வீஸ் போலன்றதை அவர் உறுதியாக சொல்கிறாரு. சாம்சங் கேலக்ஸி A53 8/128 மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ தரோம்னா 15,500 ரூபாய்க்கு தரோம். ஒரு 200-300 குறைக்கலாம் இதில், ஏன்னா எல்லாத்துலேயும் குறைக்க முடியாது. அப்படியா? 25,000 ரூபா இருக்குது, ஒரு 500 ரூபா குறைச்சிடுறேன். 15,000 ரூபாய்க்கு பேசி வாங்கிக்கலாம், வேறு என்ன பண்ணுறது, எப்படியாவது சேல் பண்ணி கொடுக்கணும்ல. ஸோ இது வந்து விவோ V23 5G மொபைல் தான் இதுவும். ஸோ கோல்டு கலரு 14,000 ரூபா சொல்லிட்டேன். நேற்று 14,500 போட்டிருக்கோமா, 14,000 ரூபா சொல்லிட்டேன். சார்ஜர்லாம் இருக்குது, சார்ஜர் எல்லாமே ஒரிஜினல் சார்ஜரு, அவ்வளோவா ரஃப் யூஸ் பண்ணல. மொபைல் கோல்டு கலரு, ஸோ அப்படியே செம்ம தகன்னு இருக்குது மொபைலு.
ஸோ 5G மொபைல் விவோ V23 ஐடியா இருக்கா பாருங்க. இதோட ப்ரைஸ் திரும்பவும் சொல்கிறேன் 14,000, அதாவது 14,000 ரூபா. அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஐட்டம். இதெல்லாம் ட்ராக் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விற்கலை. அவர் 12,000 ரூபா சொன்னது. ஏதாவது கம்மி பண்ணுவாரா என்னன்னு தெரில. இது பார்சல் இன்னைக்கு நிறைய பேருக்கு போடல, அதில் இதுவும் போடல சரியா. ஏன்னா டைம் இல்லை, ஆளுங்க என் பையனும் வரல, இந்த பையனும் நோம்பு திறக்க போயிட்டான், ரொம்ப கஷ்டமாக போச்சு, அதனால தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் 4,000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் ஒர்க் ஆகல. இப்போ அதாவது ஆன் ஆகி ஆஃப் ஆகுது, ரீசெட் ஆகுது. ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது. இது டெக்னாலஜி தெரிஞ்சவங்க, ரிப்பேர் பார்க்குறவங்க, சாஃப்ட்வேர் இது பண்ணுறவங்களுக்கு தான் இதை பற்றி தெரியும். நமக்கு அவ்வளோவா தெரில. ஆனால் அவங்க பாவம் 10 பீஸ் வாங்கிட்டு 50 பீஸ் வாங்கிட்டு வந்ததில் ஒரே ஒரு பீஸ் இப்படி ஆயிடுச்சு. அது திருப்பி வந்து அந்த ஊருக்கு அனுப்பி திருப்பி மாற்றி வாங்கிடலாம். ஸோ இதை வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, புதுசு தானே, யாராவது சப்போஸ் அப்டேட் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இதே திடீர்னு ஒர்க் ஆகல, ஏதாவது பண்ண முடியுமா? ஆன் ஆகி ஆஃப் ஆயிடுது பாருங்க, ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆயிடுது. அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும் பாருங்க, அது ஏதாவது ஆன் பண்ணி காட்டுங்க. கேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S20 FE 5G மொபைல். ஸோ இது ஒன்று ரெண்டு இருந்தது, ஒன்று வித்துருச்சு, இன்னைக்கு வித்துருச்சு. பட் ஆனால் பார்சல் போல, இதான் பார்சல் இங்கே தான் இருக்குது, காட்டுறேன் பாருங்க. அது வந்து கர்நாடகா. ஸோ அதனால டைம் ஆயிடுச்சு, அதனால போடல. இன்னைக்கு நிறையா பார்சல் வந்து போட முடியல, டைம் ஆயிடுச்சு. முடிஞ்சளவு நாங்கள் போட்டோம், ஒரு 7-8 பார்சல் போட்டோம், ஒரு 4-5 பார்சல் போல, அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G மொபைலு 13,200 ரூபா. 82128 5G மொபைலுங்க. இது சாதா மொபைல் கிடையாது, 5G மொபைலு. இதுலேயே சாதாவும் வரும், 4G மொபைலும் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைலு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,300 ரூபா, அதாவது 13,300. இப்போ பாருங்க ஐஃபோன் 11 இருக்குது. நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஐஃபோன் 11ல் 18,000 ரூபா. இது எல்லாம் 11 ப்ரோவா? 11 ப்ரோ. ஓ இருங்க, ஐஃபோன் ஃபுல்லாக எடுத்துறேன் இருங்க. இது ஒருத்தர் வாங்கியிருக்காரு, இது வேற நான் சொல்ல மறந்துடுறேன். இது வாங்கிட்டார் ஒருத்தர், அவருக்கு இன்னைக்கு பார்சல், அவருக்கு பாக்ஸ் வர வேண்டியிருக்கு, அதுக்காக வெயிட்டிங்கில் வச்சுருக்கோம். ரெண்டாவது இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது, அதான் டைம் வர ஆயிடுச்சு. இது ஒரு 11ஆ? இன்னொரு 11 எங்கே இருக்குது? இந்த மேலே இருக்கு பாருங்க. 11 3 இருக்குது என்கிட்ட. அந்த 12 Pro Max எடுங்க, கீழ இருக்கா பாருங்க. எது 12 Pro Max? உங்க இதா? அது போட்டேன், இந்த இருக்கு, போட்டேன், வீடியோல காமிச்சிட்டேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் பார்ட் காமிச்சேன். இது 14 விலையை குறைச்சி விட போறேன், பயங்கரமா குறைக்க போறேன். 14 பிளஸ் ஐபோன் 14 பிளஸ் வரலாறு கொடுத்துட்டாப்ல. ஓகே, வேற என்ன இருக்கு? 40 வேற எதுவும் இல்லைங்க. ஐபோனு 7 இருக்கு, 7 இப்போ இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ண. ஐபோன் 14 பிளஸ் பேட்டரி ஹெல்த் 92%. ஆமா, சார்ஜ் போட்டு வைப்பா. என்னப்பா சார்ஜ் இல்லை? ஒரு வீடியோ போடும்போது சார்ஜ் இல்லைன்னா கஸ்டமருக்கு அப்செட் ஆயிரும், நமக்கு அதுக்கு மேலே அப்செட் ஆகும். ஆன் ஆயிடுச்சா? கொடு. ஐபோன் 14 பிளஸ் 128 GB, பேட்டரி ஹெல்த் 92 இருக்கு. 92ன்றது வந்து அந்த மொபைலை யூஸே பண்ணலன்றது தான் உண்மை. 14 பிளஸ் ஒன்றும் பழைய மாடல் கிடையாது, 15 பிளஸுக்கு முன்னாடி வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா 41,500 ரூபா, 2,000 ரூபா குறைச்சிட்டேன், 43,500 ரூபா. ஆக்சுவலாக இதை வந்து தனி வீடியோ போட்டிருக்கணும். ஸோ தனி வீடியோ போட டைம் இல்லாமல் போச்சு இன்னைக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் திரும்பவும் நாளைக்கு தனி வீடியோவில் காமிப்பேன். ஏன்னா நமக்கு காசு ஆகணும்ல, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஐபோன் 14 பிளஸ் 128 GB 92% பேட்டரி ஹெல்த்து 41,500 ரூபா. சரியா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் 11
128 GB. பேட்டரி ஹெல்த்து 88, 19,500 ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பர்ஃபெக்ட்டு. அதே மாதிரி தான் இன்னொரு மொபைலும் இருக்குது, iPhone 11 128 GB, பேட்டரி ஹெல்த் 84. விலை வந்து பார்த்தீங்கன்னா 18,500. இதுக்கும் 4% கூட குறைய இருக்குது. இது வந்து 19,500, இது வந்து 18,500. அடுத்ததாக ஒரு 11 ஒன்று இருக்குது, இதுவும் அதே தான் 89, ஆனால் வந்து 19,500 இது. ஸோ ரெண்டு 19,500, ஒரு 18,500, iPhone 11. ஸோ நல்லா நான் பர்ஃபெக்டாக இருக்கனால தான் இந்த ரேட்டெலாம். ஒரு பொருள் விலை குறையுது கூடுதுன்னா அதுக்கு வந்து சில இது நிர்ணயம் பண்ணுவோம். வியாபாரின்னா ஒரு வியாபாரிக்கு ஒரு நிர்ணயம் தெரியும். ஒரு கோழி பண்ணனா கோழி என்ன விலைக்கு விற்கணுன்றது அந்த கோழி முதலாளிக்கு தெரியும். முட்டை கடை வச்சுருக்காங்கன்னா கோழி முட்டை விற்கிறவங்க மொத்தமாக, ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கோழி முட்டை எவ்வளோ, என்ன நிலைமை, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் வந்து பேசிக். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மொபைல் என்னென்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 11 128 GB, 88%, 89%, 84%, 19,500, 18,500. இதுவும் 19,500. எல்லாமே ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி. ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே வந்து ஜென்யூனாக இருக்குது, பக்கா கண்டிஷனில் இருக்குது. எதுக்கும் ஒன்றுக்கு ஒன்று சோடை கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் கண்டிஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீட் கண்டிஷன் மொபைலு. இது வந்து ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய மொபைலு, அதை பற்றி போடவில்லை. ஸோ எடுத்து வச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 11 Pro. iPhone 11 Pro 64 GB. 11 Proன்றது உங்களுக்கு வந்து நல்லா பேட்டரி தாங்கும். 11ஓட 11 Pro வந்து பேட்டரி ஹெல்த்து நல்லா இருக்கும். இன்னும் கேட்டால் கொஞ்சம் குட்டியாக அழகாக இருக்கும். 11 Pro 64 GB, பேட்டரி ஹெல்த் வந்து 88, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி நல்லா இருக்கு. இந்த ட்ரூ டோனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் உலகுக்கே தெரிய வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி டிஸ்பிளே மாற்றினது ட்ரூ டோன்னா என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு டிஸ்பிளேயோ ஏதாவது ஒரு சர்வீஸ்ன்னு போயிட்டாலே அந்த 3 லைட் எரியாது, அதுதான் ட்ரூ டோன். 11 Pro உங்களுக்கு வெறும் 18,000 ரூபாய்க்கு தரோம். 18,000 ரூபாய்க்கு தரோம். பாருங்க, ஐடியா இருக்கா பாருங்க. சரியா, கேஸ் வேறையா, அது விடுங்க, அது 50 ரூபா தானே. அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. நான் நிறைய கீழே போட்டுறோம் அதெல்லாம். ஓகே ஓஜி கேஸா? ஆமா, காட்டுங்க, அதுலயே போட்டுறோம். சரி அப்ப அதை நீங்க எடுத்துட்டு போறீங்க. இது சார்ஜ் எல்லாம் ஒரிஜினல். அப்படியா? அப்ப கொடுங்க. ஏன் அதை பாவம், அது கஸ்டமருக்கு ஏன் இது பண்றீங்க? சார்ஜர்லாம் மல்டி சார்ஜர்லாம் இருக்கு இதுல. அதாவது இந்த இது இருக்குல்ல, அது என்னது, ஓஜி கேஸ். இது வந்து இது 1000 ரூபாய் 800 ரூபாய் வரும். இல்லங்க, இப்ப இந்த மேக்னெட் சேஃபா? ஓகே. ஸோ 18,000 ரூபா வித் அந்த பவுச்சோட தராப்புல, அதுவே 1,500 ரூபா பெருசு. 88 பேட்டரி, iPhone 11 Pro 64 GB, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா. சரிங்களா, இதெல்லாம் நம்ம வந்து சொல்லியாச்சு. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணுமா? மொபைல் எது பார்த்துருக்கீங்க சொல்லுங்க, இருக்கா இல்லையா சொல்லிடுறேன். அவ்வளோதான், போயிட்டே தான் இருக்கும் எங்ககிட்ட, எதுவுமே இருக்காது எங்ககிட்ட. நாங்கள் போடுறதே வந்து விலையை குறைச்சி அடிமட்டமா இறங்கி பண்ணுறது தான் எங்கள் வியாபாரமே. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டு வாழ்க்கையில் எல்லாமே புதுசாக யோசிக்கணும், மாற்றி யோசிக்கணும். அது மாதிரி தான் நாங்கள் யோசிக்கிறது, நாங்கள் பண்ணுறது எல்லாமே மாற்றி யோசிக்கிறது தான். ஓகே, தேங்க்யூ. இந்த விலையை எழுதிருப்பா. எவ்வளோ சொல்லுங்க இந்த அவங்ககிட்ட. சேனச்சாவா? ஓகே, 73 8256. சரி. சேனச்சாடா, நான் வச்சு போடுறான். சரிங்க, இதெல்லாம் எடுத்து இப்படி வச்சிடறேன். இதை நான் போடவே இல்லையே. பஸ் இப்போ பார்த்ததெல்லாம் நம்ம வந்து போட்டதெல்லாம் தூக்கி மேலே வச்சுட்டோம், ஏன்னா குழப்பமாக கூடாதுல, அதுக்காக தான். ஸோ போட்டதெல்லாம் தூக்கி இப்படி வச்சிருவோம்.
பாக்ஸோட உள்ளது வேணால் அப்படியே இருக்கட்டும். பாக்ஸ் இல்லாதெல்லாம் தூக்கி வேலை வச்சுருவோம். இந்த ஐஃபோன் இதெல்லாம் தூக்கி இங்கே வச்சிரும். வீடியோவில் பார்த்துட்டு வாங்க சார். ஓகே. இது இப்போ வந்த மொபைல், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மொபைலு. சார் இப்போ நீங்கள் கிளம்புங்க சார். ஏதாவது வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஆமாம் ஆமாம், வீடியோ பார்த்துட்டு வாங்க. வீடியோவில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் எடுப்போம் ஃபோனு. அதுக்குன்னு டைம் இருக்குல்ல, டைமிங்க்கு கடைக்கு வந்துட்டோம்னா ஃபோன் எடுப்போம். நீங்கள் வாங்க. சாம்சங் கேலக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா A73, சாம்சங் கேலக்ஸி A73லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்டயே வந்து 100 மொபைல் இருக்கு. இருங்க, சாம்சங் ஃபுல்லாக எடுத்து வச்சிடறேன். எப்படி இந்த ஐஃபோனை எடுத்து வச்சனோ அதே மாதிரி சாம்சங் ஃபோன் எல்லாத்தையும் எடுத்து நான் வெளியே வச்சிடறேன். இப்போ பர்டிகுலராக ஏதாவது மொபைல் கேட்குறாராடா? என்ன மாடல் கேட்குறாரு? பர்டிகுலராக என்ன மொபைல்? இல்லை சார், சாம்சங் கேலக்ஸி, சாம்சங்கை ஃபுல்லாக எடுத்து வச்சிருவோம். ஒரு கிளிப்பு வேற வந்திருக்கு. என்ன மொபைல் எடுத்து காட்டுறா? சார் அது அது வேண்டாம் சார். நீங்க அந்த வீடியோவை பாருங்க சார். நான் ஏதாவது உன்னை காமிச்சு நீங்க அது வேணான்னு சொல்றதுக்கு நீங்க வீடியோவே பாருங்க. அது வேஸ்ட். அது நம்ம ஏதாவது சொன்னோம்னா கூட அவங்களுக்கு ஐடியா வராது. வீடியோவே பார்த்துட்டு வாங்க சார். ஆமா, ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும். நீங்க பாவம், நீங்க போயிட்டு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க, எது இருக்கோ நீங்க பார்த்துட்டு வாங்கிக்கங்க. சரியா? ஏன்னா நம்ம ஏதாவது எடுத்து கொடுத்தாலும் உங்களுக்கு ஐடியா இருக்காது, எங்களுக்கே ஐடியா இருக்காது. நாங்களே அந்த வீடியோ வச்சு தான் கவனிக்கிறோம். எடுப்போம் சார், மிஸ் கால் எல்லாம் பார்த்துட்டு எடுப்போம் நாங்க. சரி வாங்க, ஏன்டா எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். நிஜமா சொல்றேன், போன் வந்துட்டே இருக்கும். அவரை அனுப்பி விடு, நீங்க போன் பண்ணிட்டு வாங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸில A70s இது. ஸோ சாம்சங் கேலக்ஸி A70s 6GB ரேமு, 128 7300, அதாவது 7300. ஒரிஜினல் டிஸ்பிளேங்க, டிஸ்பிளே எதுவுமே மாற்றலை. செம்ம தெளிவாக செம்ம கிளியராக இருக்குது. ஸோ இதோட விலை வந்து திரும்ப சொல்கிறேன், 7300, 7300. 4G மொபைல் தான், 8 128. ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸிலேயே வந்து பார்த்தீங்கன்னா A53 வந்து இன்னைக்கு ஒன்று நான் பாக்ஸோட ஒன்று போட்டேன். எவ்வளோ தெரியுமா போட்டேன்? எவ்வளோப்பா போட்டோம்? 15,000 என்னமோ போட்டோம்ல. ஆமாம், சாம்சங் கேலக்ஸி இந்த இதில் போட்டிருக்கோம் பாருங்க. சாம்சங் கேலக்ஸி 15,000 நம்ம இப்போ இங்கேருந்து எடுத்து போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாடல் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கிடையாது, ஒன்லி மொபைல் தான். 8 128, 12,500 தராப்புல. அது என்ன பாக்ஸ் இருக்கு, இது வந்து பாக்ஸ் இல்லை, அவ்வளோதான். ஒரிஜினல் டிஸ்பிளே தான், காம்போ எதுவும் மாற்றலை. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,500, 12,500. ஸோ உங்களுக்கு வாங்க, பீஸ் தெளிவாக இருக்குது உங்களுக்கு, எதுவுமே காம்போ மாற்றலை, சர்வீஸ் போல். ஸோ தெளிவாக செம்ம ஜென்யூனாக இருக்குது. மொபைலோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம கம்மி தான். சரியா? ஸோ 12,500, 12,500. இந்த லூக் என்ன வேணுமா? ஓ, அவரோட உள்ளதா? இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S21 அல்ட்ரா 2 பீஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல பிளாக் டாட் இருக்கு, 25,000 சொல்லியிருந்தோம். சின்னதாக ஒரு பிளாக் டாட் இருக்கும், இந்த இன்னுக்குள்ளே இருக்கு பாருங்க, சின்னதாக ஒரு பிளாக் டாட்டு.
ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரியல, அது சின்னதாக இருக்குது. என்னப்பா இது, சார்ஜ் போடு, இது சார்ஜ் போடு. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஒரு கடுகு அளவுக்கு ஒரு புள்ளி மாதிரி இருக்குங்க, அவ்வளோதாங்க. அந்த கேமராக்கு மேலே ஏற்கனவே காமிச்சிருப்பேன். சப்போஸ் யாராவது பார்க்காம இருந்தால் கூட இப்போ வாய்ப்பு இருக்குது. திரும்ப ஒரு காமிக்கிறேன். இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் S21 அல்ட்ரா 5G மொபைல். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 25,000. இந்த டிஸ்பிளேல இந்த இடத்துல ஒரு சின்ன ஆனால் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா பக்கா தெளிவாக இருக்குது. இந்த மொபைல் தான் அதுன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அது கோடு உள்ளது. பார்த்தா தெரியும். ஆமாம், இதுதான் வந்து அந்த கடுகு மாதிரி சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. 25,000 ரூபா சொல்கிறேன். யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது, வேறு எந்த இஷ்யூவுமே கிடையாது. ஏன்னா ஒரு 24,000 ரூபாய்க்கு கூட தரேன். கிட்டத்தட்ட நானே ரொம்ப குறைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 30,000 ரூபா போட்டது இப்போ 24,000 ரூபா தரேன். 6,000 ரூபா குறைஞ்சி போச்சு. உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும்னு ஐடியா இருந்தால் உடனே நாளைக்கு கால் பண்ணி வாங்கிடுங்க. உங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு எனக்கு தோணுது. S21 அல்ட்ரான்றது பெரிய ஒரு மொபைல் தான். டிஸ்பிளேல ஒரு பிளாக் டாட் இருக்குது. 24,000 ரூபா, 24,000. அதே மாதிரி வந்து சாம்சங்கில் S21 அல்ட்ராவும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கும் பாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 30,000 ரூபா, 30,000. இது இதுவும் 12GB ரேமு, 256GB இன்பில்டு, 24,000, 30,000 எது வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. பாக்ஸோடு இருக்குது. இப்போ இது ரெண்டும் ஒரே மொபைல்னு நினைக்கிறேன். சாம்சங் கேலக்ஸி A73, சாம்சங் கேலக்ஸி A73. இதாக இருக்குது எஸ். ஓ, இது 72. இது என்ன மாடலு? இது என்ன மாடல்டா, எழுதவே இல்லை. A32. இது ஓ, இது S21 FE. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் A72. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உளுந்து கண்ணாடி உடஞ்சிருக்கு. 7,500 ரூபாய்க்கு தரான். டிஸ்பிளே ஒரிஜினல். இது பாருங்க, 7,500 ரூபா தான் போட்டிருக்கு. 8/128. கண்ணாடி உடஞ்சிருக்கு லேசா, ரொம்பலாம் உடையலைங்க. அது வந்து டச்சில் எந்த வகையிலும் பாதிக்கலை. இங்கே பாருங்க, இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. கிளாஸ் மட்டும்தான். கிளாஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவர் மெக்கானிக் தான், இவர்கிட்ட கேட்டால் சொல்லிடுவாரு. பஸ் இந்த மொபைலுக்கு வந்து கிளாஸ் வந்து மாத்தணும். எவ்வளவு செலவாகும்? கிளாஸ் ஒரிஜினல் இந்த 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 மாடலுக்கு தான். ஆமா, இந்த இதுக்கு மாத்தணும். இதுக்கு மிஞ்சி போனா என்ன பஸ் உங்களுக்கு வெறும் 1,200 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்குள்ள தான் பஸ் ஆகும். கிளாஸ் மாத்தணும். கிளாஸ் மாத்த மெக்கானிக் எவ்வளவு கேட்பான்? மெக்கானிக் அவ்வளவுதான் சார், 1,500 ரூபாய்க்குள்ள தான் கேட்பான். இந்த மெக்கானிக் மாற்றவன் ஏதாவது காசு கேட்பாங்க? அதெல்லாம் இல்ல, அவ்வளவுதான். அப்படியா? அவ்வளவுதான் மேக்ஸிமமே. அப்படியா? அவ்வளவுதான். அவனுக்குன்னு தனியா காசு கிடையாது. உங்களுக்கு மாத்தி எல்லாமே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி மொத்தமா கொடுத்து உங்களுக்கு அந்த செலவு தான் வரும். ஓ, பரவாயில்ல. வெறும் கம்மி தான் உங்களுக்கு. இது நல்ல கம்மியாச்சு. அப்படியா? சரி சரி, ஓகே. காலம் போக போக உங்களுக்கு ஜெனரேஷன் மாறி. அப்படியா? சரி சரி. அப்ப இவர் சொல்ற மாதிரி நம்மப்பா யோசிச்சோம்னா இது வந்து மாத்துறதுக்கு வெறும் 1,000 ரூபா, 1,200 ரூபா தான் செலவாகுன்றாரு. நீங்க தேவைப்பட்டா மாத்திக்கங்க. ஏன்னா இது விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 7,500 ரூபா தான் சொல்லியிருக்கேன். 6GB ரேமு, 128. மொபைல்ல வேற எந்த இஷ்யூமே கிடையாது. செம்ம தெளிவா இருக்கு. சாம்சங் கேலக்ஸியில் A72 பெரிய மாடல் இது. ஆனால் என்னன்னா உங்களுக்கு வந்து 5G கிடையாது, 4G. இது இந்த பின்னாடி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 5G மொபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A73 8/128. எதுங்க இது? இது வந்து 41,500. ஐயோ, நானே கம்மியாக உடைச்சிட்டேன். 3,000 ரூபா உடைச்சிட்டேன். ஆமாம், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் மனசாட்சி இல்லாமல் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன் நான். நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க, நான் கண்டுக்க மாட்டேன். நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க. சாம்சங் கேலக்ஸி A73 8/256. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,500. எழுதுறதே சரியில்லைப்பா இந்த பையன், என் கண்ணுக்கே தெரிய முடியும். 14,500 ரூபா. சாம்சங் கேலக்ஸி இதுக்குள்ளேயே போய் பார்த்துக்கோங்க, எதுக்கு தேவையில்ல. சாம்சங் கேலக்ஸி A73 5G மொபைல். இது வந்து 4G மொபைலு. 7,500 ரூபா. கண்ணாடி புரோக்கன் உடஞ்சிருக்கு. உடஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்சிட்டோம், இருந்தாலும் திரும்ப திரும்ப காமிக்கிறோம். வேற எங்கே உடஞ்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்களே. சரிதா, இங்கே உடஞ்சிருக்கு.
வேற எங்கேயும் உடைங்கல, கீழே தான் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? ஸோ பார்த்துக்கங்க, இது 7500 இது வந்து 14500 சாம்சங் கேலக்ஸி A73 5G மொபைலு 82128 5G தானே இருப்பா இது? 5G தானே? ஆமா மச்சி, அதெல்லாம் 5G தான். 5G தான் ரைட்டா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S21 FE S20 FE இந்த இருக்கு. S20 FE இந்த இருக்கு பார்த்தீங்களா, கடைசியில் ப்ளூ கலரு. ஸோ அது வந்து எவ்வளோ போட்டிருக்கோம்? 13200. இது வந்து அதுக்கு அடுத்த மாடலு S21 FE 5G மொபைலு 8256 8128 கிடையாது, 8256 16500 16500. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கரெக்டாக போட்டிருக்கோம், 16500 16500. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S21 ப்ளஸ்ஸு 25000 தர பாக்ஸு எல்லாமே இருக்குது, ஃபுல் கிட் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல் கிட் இருக்குது. என்னப்பா பாக்ஸு இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இது யாருது? மீரா இது தானே? பாக்ஸ் எங்க இதுக்கு? ஆ சாம்சங் கேலக்ஸி S20 ரைட்டு. சியாம் பேலே பண்ணுங்க, அப்படியே போடுங்க. 8056 1613. ஆமா அதேதான் அதேதான். கூகுள் பே கிடையாதா? பரவாயில்ல, எதுல பஸ் வாங்க பஸ், இதெல்லாம் போயிடும் பஸ். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறக்குள்ளோ சாம்சங் கேலக்ஸி S21 ப்ளஸ். ஆமா போடுங்க, அப்படியே கண்டினியூவா போட்டுருங்க. சாம்சங் கேலக்ஸி S21 ப்ளஸ் 8128. ஸோ மொபைல் செம்ம தெளிவாக இருக்குது, செம்ம நீட்டாக இருக்குது. ஸோ பக்கா கண்டிஷனு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பர் ரேட்டு தான். ஏன்னா இது வந்து 25000, 25000 தரேன். ஸோ எல்லாமே ஜென்யூனாக அந்த மொபைலுக்கான ஒரு ஜென்யூனிட்டிக்கு தான் காசு. சும்மா இதில் வந்து காம்போ மாற்றினது, சர்வீஸ் போனது, பேனல் மாற்றினது, இதை கூட நம்ம வந்து 25000 21000 விற்கலாம். அதை நீங்கள் 10000 வாங்கினா கூட வருத்து கிடையாது. இந்த மாதிரி ஒரு மொபைல்னா நம்ம ஒரு புது மொபைல் எடுக்கிறதுக்கு சமம். ஸோ அதனால இது மாதிரி வந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. 25000 25000 இது. ஆனால் ஒன்று கூட மிஸ் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் பொறுமையாக பார்த்து பார்த்து போடுறேன். ஏன்னா வீடியோவில் சில நேரங்களில் வந்து நம்ம விட்டுறோம், இந்த ஃபோனை போடாமல் விட்டுறோம், அந்த ஃபோனை போடாமல் விட்டுறோம். அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் ஃப்ளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ செம்ம தெளிவாக செம்ம நீட்டாக இருக்குது. ஏப்பா 10000 தான்ப்பா போட்டிருக்கான், மீதி கொடுக்கல. டேய் ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்க. சாம்சங் கேலக்ஸி S21 சாம்சங் கேலக்ஸி ஃப்ளிப் 3 8GB ரேமு 256GB. இதோட விலை 22000. எதுக்கு விற்கணுமா? ஓகே ஓகே, இங்கே காட்டுங்க. இருப்பா, எனக்கே தெரியும்பா, இருப்பா. ஆசிம் கிட்டயா? ஆசிம் தான். எவ்வளோ கேட்டாப்ல? சரி ஓகே, அவங்ககிட்ட ஆசிமுக்கு போன போடு, என் போன்ல இருந்து போடு, எடுப்பான். S22 தானேப்பா இது? S22 அல்ட்ரா அவ்வளோ போகுமா? S23 அல்ட்ரா, S22 அல்ட்ரா பாக்ஸ்லாம் இருக்கா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஃப்ளிப் 3 8256 22500 22500. தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முடிச்சிடலாம். சரியா? வா ஆசிமே, சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா ஒரு கஸ்டமர் கிட்ட சொல்லி விட்டியாம்ல, வந்திருக்காங்க. பாக்ஸ் சார்ஜர் 12256GB எவ்வளோக்கு வாங்கலாம்? பீஸ் தெளிவாக இருக்குடா, எவ்வளோக்கு வாங்கலாம் சொல்லு. அவன் 42 ரூபா சொல்றானா? ஆ
அவன் கேட்கவே இல்லையாம்ல. சரி இந்த அப்படி நாவாடு இப்போ எரி ஒரு நிமிஷம் இருக்கு. சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா விற்க வந்திருக்காங்க. எவ்வளோக்குன்னு தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு சப்போஸ் அதுவும் ஓகேன்னா அதையும் சேர்த்து விளம்பரம் போட்டுடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பு 3 வந்து 1000 ஆஜா கேளுப்பா, 35 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் தம்பி. 35 ஓகேயா? 35 சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃப்ளிப் 3 S20 இது சாம்சங் கேலக்ஸி ஃப்ளிப்பு 3 வந்து 22,500 ரூபா. இந்த பார்த்துங்க 256